வணக்கங்க. இன்னைக்கு சோயா சில்லி போடலான்ட்டு அதுக்கு உண்டான பொருள் காட்டுறேன். என்னென்ன பொருள் வேணும். சோயா 100 கிராமுங்க. ஊற வச்சு இப்படி பொடிச்சுக்கோணுங்க. 2 பொடிச்சிட்டுனா உப்பு காரம் நல்லா பிடிக்கும். சில்லி மசாலாவும் ஒரு 4 பொருள் தான் தேவையான பொருள். இது ஊற வச்சிடணுங்க 1 மணி நேரம். இப்படி 2 பொடிச்சு விட்ருங்க. அப்போ தான் உப்பு காரம் நல்லா பிடிக்கும். சில்லி சோயா சில்லின்ட்டு நல்லா இருக்குங்க. ஊட்டி கோத்தகிரி சைடெல்லாம் இது போட்டு தருவாங்க மழை காலத்துல எல்லாம். நல்லாயிருக்கும். அங்கே போனப்போ சாப்பிட்டேன். அதை இப்படி வீட்டில் செஞ்சு பார்த்தேன். நல்லா வந்தது. அதனால தான் சரி நானும் யூடியூப்பில் போடலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்குறேங்க. இது இப்படி பொடிச்சிட்டுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுறணும். தேவையான அளவு உப்புங்க. சில்லி மசாலாங்க. சக்தி சில்லி மசாலா வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டுங்க 1 ஸ்பூனு. அப்புறம் இது கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனுங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரம் ஊறிடணுங்க. 1 மணி நேரம் கழித்து நீங்கள் எண்ணெயில் போடலாம். மொட்டு வேணுங்கிறவங்களும் வெள்ளைக்கருவு போடலாம். வேணா போட்டுக்கலாம். வினிகர் வேணாலும் ஊற்றுறப்படின்னு தான் ஊற்றுறவங்க ஊற்றலாம். முட்டை வெள்ளைக்கருவும் போடலாம். மஞ்சக்கருவு போடக்கூடாதுங்க. நான் போடல, எனக்கு இதே போதுன்ட்டு. வினிகரும் ஊற்றலாம், வெள்ளைக்கருவும் போடலாம். இதே நல்லா தான் இருக்கும். நீங்கள் தேவையானவங்க வேணாலும் போடுறப்படி தான் போட்டுக்கோங்க. ஆனால் 1 மணி நேரம் ஊறணுங்க. இதில் இப்போ நம்ம இந்த மாதிரி பிணைஞ்சு வச்சிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் 1 மணி நேரம் கழித்து எண்ணெயில் போடலாம். 2 பொடிச்சு விட்டுக்குங்க. அப்போ தான் உப்பு காரம் நல்லா பிடிக்கும். இஞ்சி பூண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு உப்பு 3 பொருள் தான் தேவையானதை. உப்பை சேர்த்துனா 4, அவ்வளோதாங்க. 100 கிராம் சோயா. 4 மணி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சுக்கலாங்க டீ டைமுக்கு. நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. சிக்கன் சாப்பிடாதவங்க அந்த சிக்கன் டேஸ்ட்டே இருக்கும். இதுவுமே நல்லாயிருக்கும். போதுங்க. இது 1 மணி நேரம் ஊறட்டுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. சோயா போட்டுடலாம். நல்லா பிரட்டி வச்சு நல்லா ஊறிடுச்சுங்க. 2 தடவையாக போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். சில்லிக்கு மாதிரியே கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சாப்பிடும்போது தொட்டுக்கிறேன். சிக்கன் சில்லி சாப்பிடாதவங்களுக்கு சோயா சில்லி. பார்த்தீங்களா, சோயா சில்லி நல்லா மசாலா பிடிச்சிருச்சு. விரட்டி வச்சுட்டு சீக்கிரம் போட்டு எடுத்துடலாம். என்ன ஒரு சோயா ஒரு 100 கிராமு, இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் சிக்கன் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு. அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு.
சுடு தண்ணியில் போட்டு கூட நீங்கள் அப்படியே பிச்சு எடுத்துக்கலாம். பச்சை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து ரெண்டாக பிச்சுக்குங்க. அப்போ தான் வந்து நல்லா மசாலா பிடிக்கும். முழுசாக போட்டால் மசாலா கொஞ்சம் பிடிக்கிறது இதாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ரெண்டாக இருந்துச்சுன்னா நல்லா மசாலா பிடிக்கும். மசாலா நல்லா இருக்கும். முழுசாக இருக்கிறத விட இப்படி இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். வெந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான். இப்படி பேப்பரை வச்சு எடுத்து போட்டுக்கணும். ஒரே தடவையாக போட்டுடலாம். அவ்வளோதான். அது எனக்கு ஒரு 5-6 நிமிஷத்தில் வெந்துடும். நீங்களும் செஞ்சு பாருங்க. பார்த்துட்டு ஒன்றும் ஈஸி தான். தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இது அப்படியே ரெண்டாக ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊறணும். ஊறிச்சுன்னா அதை அப்படி இப்படியே நல்லா இது பண்ணிடலாம். சுடுதண்ணியில் போட்டால் ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். அப்புறமா ரெண்டாக பிச்சுக்குங்க. கையில் பொடிச்சுட்டு அப்படியே இஞ்சி பூண்டு விழுது, சிக்கன் மசாலா பொடி, கார்ன்ஃப்ளவரு, உப்பு இதெல்லாம் போட்டு பெரட்டி அப்படியே வச்சுருங்க. 1 மணி நேரம் வச்சா இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா பெரட்டி வச்சு மசாலா நல்லா பிடிக்கட்டும். அப்புறமா எண்ணெயில் போடுங்க. எண்ணெயில் போட்டோம்னா சீக்கிரம் பாருங்க, கொஞ்சம் கூட எண்ணெயில் எல்லாம் மசாலா போகாது. நல்லா அழுங்காமல் பட்டு மாதிரி வெந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான். சோயா சில்லிஸ் ரெடி ஆயாச்சு. அவ்வளோதாங்க. நல்லா இருக்கும். 4 மணி டீ டைமுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வெந்துருச்சு. 4 மணி டீ டைமுக்கு சீக்கிரமாக மத்தியானம் நீங்கள் பேரட்டி வச்சுட்டிங்கன்னா அப்புறம் 4 மணிக்கு வந்து கூட போட்டுடலாம்.
எண்ணெயும் அவ்வளோக்கா இழுக்காது. அவ்வளோதாங்க, சோயா சில்லி ரெடி ஆயிடுச்சு. சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க. வெங்காயம் எல்லாம் போட்டு சோயா சில்லிங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சில்லி சிக்கனுக்கு தொட்டுக்குமல்ல அந்த மாதிரி இதுக்கும் தொட்டுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.